தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த கட்சியின் தலைவர் விஜயகாந்த் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சியில் தற்போது பார்க்கலாம். அண்மையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நடிகர் விஜயகாந்த் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக டிஸ்சார்ஜ் ஆனார். தற்போது அவர் வீடு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் திருவேற்காட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. இதில் அண்டை மாநிலங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தொடங்கி பல்வேறு பொதுக்குழு உறுப்பினர்களும் அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முக்கிய வியூகம், கட்சியுடைய அடுத்த கட்ட முக்கிய பொறுப்புகளை தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டங்களில் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. பொருளாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்துக்கு கூடுதல் பொறுப்பும், விஜய பிரபாகரனுக்கு பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்று யூகிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்போது விஜயகாந்த், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்போது பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த அரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை வரவேற்கும் விதமாக ஏராளமான தேமுக தொண்டர்கள் உடன் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாதுகாப்புக்காக அங்கு ஊழியர்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முகக்கவசம் அணிந்தபடி தற்போது அவர் காரில் அமர்ந்தவாறு பயணித்து வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2005 கட்சி தொடங்கப்பட்டு 2011 ஏறக்குறைய 6 ஆண்டு இடைவெளியில் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ச்சி பெற்ற 3வது பெரும் கட்சியாக இருந்தது தேமுதிக. விஜயகாந்துடைய உடல்நிலை குன்றிய பிறகு அந்த தேமுதிகவுடைய வளர்ச்சியிலும் பெரிய அளவுக்கு சரிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் திமுக, அதிமுக என்ற இரு பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த தேமுதிக இன்று மீண்டும் வீழ்ச்சி பாதையிலிருந்து மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புமா என்ற இயக்கம் தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த பொதுக்குழு கூட்ட நிகழ்வில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்க வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடைய நீராக செல்வகுமார் பின்னணி என்ன? தேமுதிகவை பொறுத்தமட்டில் அவசரமாக ஒரு கூட்டப்படக்கூடிய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமாக இன்று சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய திரு விஜயகாந்த் தற்போது முதல் முறையாக ஒரு கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. அவர் இந்த நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார். காலை 10:30 மணிக்கு பொதுக்குழு செயற்குழு தொடங்கியது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், LK சுதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுமார் 3000 பேர் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு விஜயகாந்த் தற்போது இந்த நிர்வாகிகளை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்குழுவாக இருக்கிறது. தேமுதிகவினுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்த பல்வேறு குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு ஒரு கூடுதலாக ஒரு பொறுப்பு பதவி கொடுப்பதற்காக இந்த பொதுக்குழு அவசரமாக கூட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல திரு விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரனுக்கும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. அவர் கட்சியினுடைய உறுப்பினராக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார். அவரை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு பொதுக்குழுவாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதற்கான தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட இருக்கிறது. இன்றே இருவருக்கும் கூடுதல் பொறுப்பு அல்லது பதவி வழங்கப்படாது. ஆனால் நிர்வாகிகளுடைய ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வரும் நாட்களில் இந்த பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே இனிமேல் தேமுதிகவை பொறுத்தமட்டில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன் இருவரும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் கட்சியினுடைய முடிவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான ஒரு கூட்டமாக பொதுக்குழுவாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளில் தொண்டர்களை கட்சி அலுவலகத்தில் சந்தித்த திரு விஜயகாந்த் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மீண்டும் அவர் தொண்டர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதால் தேமுதிகவினரிடம் ஒரு உற்சாகம் மிகுதியில் காணப்படுகிறார்கள். அவர் வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வகுமார்.
விஜய்